ஹாய்! இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமி விழாக்கு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கள் குட்டி குழந்தைக்கு குட்டி கிருஷ்ணன் வேஷம் போட்டாச்சு. நாங்கள் அரிசி மாவில் அழகாக குழந்தை பாதத்தை வச்சு உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்னோடய குட்டி குழந்தைக்கு கிருஷ்ணன் வேஷமும் என்னோட 2 பெண்களுக்கு ராதை வேஷமும் போட்டாச்சு. நான் தான் போட்டேன். என் பேருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஆரத்தி எல்லாம் காட்டிகிட்ருங்காங்க என்னோட தங்கை. ராதையையும் கிருஷ்ணன் பூஜை செய்யும்போது பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டோம். கிருஷ்ணனை ஒரு வழியாக உட்கார வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு பெரிய சிரமமாக இருந்தது. ஏன்னா குழந்தையெல்லாம் உட்காரவே முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் 5 மந்த் பேபி உட்கார வைக்கிறோம். உட்காரதுக்கே குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வெண்ணெய் கிண்ணத்தை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்தாச்சு. குழந்தை பிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு வழியாக குழந்தை கையில் வெண்ணெயை கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. வெண்ணெய் கிண்ணத்தை பிடிக்கிறதுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு பக்கம் கிருஷ்ணனை பேலன்ஸ்டாக பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா குழந்தையெல்லாம் உட்கார முடியல. குழந்தைய ஒரு வழியாக கிண்ணத்தோடு சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எப்படியோ உருண்டு பரண்டு கிருஷ்ணனை சுற்றி சுற்றி வளைச்சி ஒரு வழியாக ஃப்ரேம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கிருஷ்ண ராதை மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்குறது ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாக எங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லை. இன்றைக்கி எங்கள் குட்டி கிருஷ்ணனுக்காக தான் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. அதை பார்க்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக குழந்தை வாயில் வச்ச மாதிரி தெரியல. அதனால் நாங்களே வெண்ணெயை தொட்டு கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் ஊட்டி விட்டாச்சு. கிருஷ்ணனும் அதை ரொம்ப ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் குட்டி கிருஷ்ணனால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல. நாங்கள் அதுக்கே பின்னாடி கை வச்சு பேலன்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் கிருஷ்ணனை வச்சு வளைச்சி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்து அதை ரசிச்சிட்ருந்தோம். குழந்தையோட ஒவ்வொரு முகபாவனையும் மறக்க முடியாத கேப்சராக தான் எங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. அப்புறம் ராதையெல்லாம் டான்ஸ் ஆட விட்டு கொஞ்சம் அதையும் கேப்சர் பண்ணியாச்சு. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.